2024 starts with Urupadatha friends. So hi fam, இந்த வீடியோல இன்ட்ரோ கொடுக்க போறது நாங்க தான். டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இந்த வீடியோ ஆட் பண்ணுவான்னு நம்புறோம். உழைச்சு போங்க. பண்ணுவோம். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இது அவன் சொல்லுவான். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. ஹாய் ஃபேம், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இப்போது வர்க்காலா. இந்த வீடியோ எப்போ வரும் எனக்கு தெரியல. ஆக்சுவலி நியூ இயர்க்கு தான் நாங்கள் வர்க்காலா வந்திருக்கோம். நியூ இயர்க்கு வீடியோ போடுவானான்னு தெரியல. என்ன கொடுமை சரவணன். இன்றைக்கி இந்த வருஷத்தோட கடைசி நாள். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். அது பேர் என்ன சொல்லுவாங்க? மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் தமிழில் சதுப்பு நிலக்காடு. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, வெக்கமா வருதே. நான் கேமரா காமிச்சா எனக்கு பின்னாடி நான் 7 பேர் இருக்கானுங்க. இப்போ நான் காமிச்சேன்னா எப்படி பதறானுங்க மட்டும் பாருங்க ஃபேம். 1 2 3 இங்கே பாருங்க 4. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இப்போ வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் தான் போகிறோம். அங்கே வந்து கயாக்கிங் இதெல்லாம் வந்து க்ளவுட் போட்டிங் இது 2ல் ஏதோ ஒன்று போகிறோம். வாங்க காமிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி போட்டிங் போகிறோம். இது வந்து கண்ட்ரி போட்டிங், கவுண்ட்ரி போட்டிங்கா கண்ட்ரி போட்டிங்கா? கண்ட்ரி போட்டிங், நாடு போட்டிங், நாடு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஓகே, இப்போ இதில் தான் போகிறோம். அப்படி வைக்காது, ஒரு கால் இங்கே ஒரு கால் அங்கே வைக்காத, அப்படியே எடுத்து வச்சு அப்படியே நடந்து போன மாதிரி எனக்கு முன்னாடி வாங்க. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபேம், நாங்கள் வந்து மேங்க்ரூவில் இருக்கோம். நாங்கள் வெயிலில் வந்து கயாக்கிங் எடுக்காம இதையாக நாங்கள் எடுத்தோம் அப்படின்னா கயாக்கிங் வந்து எங்களால் தள்ளிட்டு போக முடியாது. எங்கள் டீமில் நிறைய வயசானவங்க இருக்காங்க, அதனால் நாங்கள் இது எடுத்துட்டோம். இவர் பெரியப்பா, இவர் சித்தப்பா, இவர் என்ன கணக்கு செத்துன்னு எனக்கு தெரியல. இந்த வருஷத்தோட கடைசி நாள் வந்து நாங்கள் வந்து போட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த வருஷம் பழைய போல திருப்பி வேலை போல ஃபன்மால் நிப்பாட்டிட்டு பெட்ரோல் இல்லடா வாடா வந்து கூப்பிட்டுக்கடான்னு சொல்லலாம். அதான் ஆக்சுவலி இப்போவே அப்படி தான் இருக்குது நிலமை. நீங்கள் நினைக்கலாம் வர்க்காலாம் விளாடுங்கடா, பட்ஜெட் ட்ரிப்பு, பெரிய பணக்காரனுங்க, நல்ல ரூம் எடுத்துருப்பாங்க. அப்படிலாம் இல்லை ஃபேன், அப்படி இல்லவே கிடையாது. 2017 வர்க்காலா போகலாம், 18 வர்க்காலா போகலான்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். 5 வருஷம் ஆச்சு போகலாம். ஏதோ அதிசயமாக இப்போ வந்து நாங்கள் வந்திருக்கோம். அதுலேயும் வந்து 3-4 பேர் வரல. பண்ணி கடைசி வரைக்கும் பிளான் பண்ணிட்டு மட்டும் தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நடக்க போகிறதுலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து வர்க்காலா அப்படி யாராவது வரீங்க இதை விலாகு பார்த்துட்டு அப்படின்னா தயவு செஞ்சு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு மட்டும் நினச்சிங்க. வர்க்காலா கிடையவே கிடையாது. இப்போ நாங்கள் போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோடா இது பட்ஜெட்டு இந்த போட்டிங்க்கு? இந்த போட்டிங்க்கு வந்து 3500 per headக்கு 500. அது போக கயாக்கிங். உங்கள் டீமில் ஒருத்தர் இருப்பான், நீங்கள் எது சொன்னாலும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒருத்தர் தான். அங்கே பாருங்க, இப்போ கூட நாங்கள் எல்லாம் ஒட்டுக்காக தான் உட்காந்துட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாருமே 2 பேரும் ஒட்டுருக்கோம். அங்கே பாருங்க, தனியாக உட்காந்துருக்கான். நமக்கு இருக்குடா வம்பு. ஏன் தெரியுமா? கோயிலுக்கு கோயிலுக்கு போனீங்கன்னா வீட்டில் ஒரு பொம்மை பார்ப்பீங்க. அந்த பொம்மை உங்கள் அம்மா வாங்கி கொடுக்கலாம், நீங்கள் மூஞ்சி தூக்கி வச்சுப்பீங்க. அந்த மாதிரி அவன் வந்து கயாக்கிங் கேட்டான். நாங்கள் வந்து கயாக்கிங் போக முடியாதுடா அப்படின்னு சொன்னாலும் அவன் கோவச்சுக்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டான். நான் போறேன் எனக்கு வேணாம். என் பையன் பார்த்தீங்கன்னா இவன் பேர் மோகன், வயசு 23, கமிட்டடு. நல்ல மாடு, நல்ல ஜெய்ஜாண்டிக்கான ஒரு 6 அடி இருக்குங்க எருமை. அவன் 6 வெத்த புள்ளையோ தனியாக விளையாடிட்டு இருக்கு. ஆனால் இங்கே முதலெல்லாம் இருக்குமா? நான் முதல்ல இருக்காதான்? ஒரு நீர் பண்ணி வேணுமா இருக்கு. எங்க மாப்பிள்ள? அங்க இருக்கு. ஓ அவனா ப்ரோ, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. தண்ணி பார்த்தா உற்சாகமாயிருவானுங்க. அவன் குள்ளமா இருக்கா. ஆள் அதிகமா இருக்கு. நான் நின்னுட்டு இருக்கேன், அவனுக்கு ஆழமா இருக்கு. It was at this moment that he knew. நேரங்க உனக்கே நல்லா இருக்குதா? நம்ம துண்டு ஆங்கர் தான்டா, இம்மா பெரிய கப்பலே நிறுத்துது. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா?
நம்ம இப்ப எங்க போறோம்? ஆலன் கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோமா? இந்த சமயத்துல என்ன கேப்டன் நீ கூப்பிடு. மாப்பிள நீங்க இந்த கப்பிள்ஸா போறீங்க. ஏன் மாப்பிள இங்க வர? என்ன ஏன் இங்க வந்த? அவனை நம்பினா நம்ம நடுத்தெருவுல தான் நிக்கணும். ஏய் எங்கடா போயிட்டு இருக்கு? இப்படி போகண்டா, அவங்க போயிட்டு இருக்கானுங்கடா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். பைத்தியார் வண்டி கொண்டு போய் சொருக்கிட்டான். நீதான்டா டிரைவர், உன்னை தான்டா வெச்சு ஓட்டம். இங்க பாரு அப்படியே காதல் ஜோடி கப்பிள்ஸ். ஏய் கப்பிள்ஸ் நல்லா இருக்கீங்கடா ஜாலியா. எந்த காரணத்துக்காகவும் நாங்க பிரியவே மாட்டோம். எங்களை யாராலையும் பிரிக்கவும் முடியாது. இங்க பாரு மாப்பிள்ள கப்பிள்ஸ் மாட்டிட்டாங்க. கப்பிள்ஸ் வண்டி ஓட்டத்தையும் ஓட்டி சிரிப்புடா டே. உன்னோட நியூ இயர் ரெசல்யூஷன்ரா? காசு சம்பாதிக்கணும். காசு சம்பாதிக்கணுமா? உனக்கு வச்சிருக்கியாடா நியூ இயர் ரெசல்யூஷன்? நியூ இயர் ரெசல்யூஷனுக்கு என்ன ரெசல்யூஷன் கூட இங்க நியூ இயர் ரெசல்யூஷன். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். எல்லா கேங்கும் ஒருத்தர் இருப்பான், நம்ம கூட தான் வந்திருப்பான். ஆனா ஆளு கூட போன் பேசிக்கிட்டே இருப்பான். அது பாத்தீங்கன்னா இவன் தான். பப்ளிக் பிளேஸ்ல ஏன்டா இப்படி செய்றீங்க? நீ வேணா போய் கேட்டு பாரு. நாங்க ட்ரூ லவர்ஸ் அப்படிதான் இருப்போம்னு சொல்லுவாங்க. ஜி நீங்க பேசிட்டு வாங்க, நாங்க போறோம் பொறுமையா. உங்களுக்கு 10 ரூபா கொடுக்குறேன், பஸ்ல வாங்க. பரவாயில்ல நீங்க பொறுமையா பேசுவாங்க. எங்களுக்கு கூட்டமே தனியா இருக்கு ஜி, நீங்க தனியா இருக்கீங்க, தனியாவே இருங்க ஜி. ஒரு சில வார்த்தை இன்னைக்கு இங்க வந்தோம், கொல்கத்தா வந்தோம், பார்த்தோம், போனோம், அவ்வளவுதான். அண்ணன் போன் பேசுறானா பத்தியா? நந்துக, உன் வாழ்க்கைக்கு நல்லது. பர்காலாக்கு ஒரு பஸ் போச்சு, அந்த பஸ்ல ஏறிட்டோம். ஆனா கப்பில் பீச்சுக்கு போகணும்னு குழந்தமா அடம் பிடிச்சு போன பஸ்ஸையும் விட்டுட்டு இங்க பாருங்க எப்படி உட்காந்துட்டு இருக்கான்னு. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? இவங்கெல்லாம் இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் யாரு? ஆர்ட். இதுக்கான ஆர்டிஸ்ட் தான். உனக்கு கில்ட்டாவே இல்லையா? நாங்க எல்லாம் இப்படி ரோட்ல உட்காந்துருக்கோம், உனக்கு கில்ட்டாவே இல்லையா? என்ன பசங்க அப்பெல்லாம் தேவையில்லை. மச்சான் எது பண்ணாலும் நல்லதாண்டா பண்ணுவேன். எனக்கு நல்லது பண்ண நீ யாரா? உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? யாரா நீ? யாரு? ஆக்சுவலி இந்த வருஷத்தோட கடைசி சன்செட்டுக்கு, அதாவது கடைசி நாள் லாஸ்ட் சன்செட் அதுக்கு வந்திருக்கோம். சன்செட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் சூரியன் இறங்க மாட்டாப்ல. இந்த வருஷம் பொறுமையா போட்டோம் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கலாம். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா ஃபேம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே இருந்தால் 2 பேர் ஃபேமிலி தான் அவங்க வந்து பெயிண்ட் பண்ணிட்டுருக்காங்க இந்த ரெசார்ட்டை. அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க எங்களை. நல்லா ஃப்ரெண்ட்லியாக எங்கள் கூட நல்லா ஜாலியாக பேசிட்டு, அந்த அம்மாவும் சரி அவங்க பிள்ளையும் சரி நல்லா இருந்துச்சு இந்த ரெசார்ட். அதாவது அதுக்கெல்லாம் வந்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இது சஜஸ்ட் பண்ணுவேன். ப்ரொமோஷன்லாம் இல்லை, ஒன்லி ஃபார் தெம். எந்த விலையும் எந்த வில்லங்கமும் எதுக்க வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாற்றணும். இது என் உத்தரவு.